வணக்கம். 8ஆம் வகுப்பு புள்ளியியல் பகுதியில் வட்ட விளக்கப்படம் வரைக அப்படிங்கிற ஒரு வினா கேட்கப்படும். அதற்கான விடை விளக்கம் பார்க்க இருக்கிறோம். இது எடுத்துக்காட்டு 6.4 உள்ள ஒரு கணக்கு. வட்ட விளக்கப்படம் என்பது கொடுக்கப்பட்ட அட்டவணையில் உள்ள தரவுகளை வட்ட விளக்கப்படத்தில் மாற்றுவது. வட்ட விளக்கப்படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வட்டம் என்பது ஒரு 360 டிகிரி கோண அளவுள்ள ஒரு அமைப்பு. அதில் சிறு சிறு வட்டக்கோண பகுதிகளாக பிரித்து அதில் இந்த விவரங்களை பொருத்தி அந்த படத்தினுடைய விளக்கத்தை பெறுவது தான் வட்ட விளக்கப்படம். அதற்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற கோணத்தை கணக்கிடுவதற்கு அந்த கணக்கீட்டு முறையை பயன்படுத்தி நாம் இந்த படத்தை உருவாக்கணும். இப்போ கணக்கு நேரடியாக பார்ப்போம். 2 ஏக்கர் நிலத்தில் நெல்லை பயிரிட ஆகும் செலவு கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்காணும் தரவுகளை குறிக்கும் வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அட்டவணையில் விவரங்கள் விதை நெல், உழவு, ஆள் கூலி, பூச்சி மருந்து, அறுவடை, மற்றவை அப்படிங்கிற தலைப்புகளுக்கான விவரங்களுக்கு செலவுகள் தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2000, 6000, 10,000, 7,000, 8,000, 3,000 என்கின்ற அளவில் இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டு அதற்கு 2 கேள்விகள் கேட்கிறாங்க. எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறது, அதன் சதவீதம் எவ்வளவு, எத்தனை சதவீத பணமானது விதை நெல் வாங்க செலவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குகளை இறுதி கட்டமாக பார்த்து கொள்ளலாம். முதல்ல அந்த வட்ட விளக்க வரைபடம் வரைவதற்கு தேவையான விவரங்களை பெறுவதுதான் நம்மளுடைய முதன்மை தீர்வு பணியாக இருக்க வேண்டும். எனவே அதற்கான அட்டவணையை நாம் முயற்சி செய்வோம். இப்போ இந்த கணக்கு பார்த்திங்கன்னா விவரங்கள் கொடுத்துருக்கிறத எழுதிக்கோங்க. மையக்கோணம் அப்படிங்கிறத நம்ம உருவாக்குறோம். அந்த மையக்கோணம் உருவாக்குறதுக்கு உண்டான சூத்திர அமைப்பு கூறின் அமைப்பு பை மொத்த அமைப்பு. கூறின் அமைப்புங்கிறது இப்போ விதை நெல்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த விதை நெல்லுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்துருந்தாங்களோ அதுதான் கூறின் மதிப்பு. அந்த 2000 மேலே எழுதிக்கிறோம். கீழே அவை அனைத்தினுடைய கூடுதல் தொகை. கூடுதல் தொகைங்கிறது நமக்கு 36,000. அதனால் 2000 பை 36,000 பெருக்கல் 360 ஏன் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த 360 அப்படிங்கிறது முழு வட்டத்தினுடைய கோண அமைப்புன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதால் பெருக்கிடணும். இப்போ ஒரே ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் அமைப்பு எப்படி சுருங்கி 20 டிகிரி அப்படிங்கிற அளவுக்கு வருதுங்கிறத மட்டும் இங்கே நான் சொல்லி விளக்குறேன். அதன் அடிப்படையில் எல்லா அமைப்புகளையும் நீங்கள் செய்திடலாம். பூஜ்ஜியம் உள்ள கணக்குகளாக தான் கொடுப்பாங்க பெரும்பாலும். அதனால் அதை பெருக்கி வகுத்து சுருக்கிறதுங்கிறது எளிமையான வேலையாக இருக்கும். இப்போ இந்த 36,000 இருக்கக்கூடிய 3 பூஜ்ஜியங்களை மேலே 3 பூஜ்ஜியங்களால் நீக்கணும். அப்படி பார்த்தோம்னா 1 பூஜ்ஜியம், 2 பூஜ்ஜியம், 3 பூஜ்ஜியம், 1 பூஜ்ஜியம், 2 பூஜ்ஜியம், 3 பூஜ்ஜியம், அதாவது 1000ஆல் வகுத்திருக்கோம்னு அர்த்தம். அப்போ 2000ஆல் வகுக்கும்போது மேலே 2 தொகுதியில் இருக்கும், கீழே 36ங்கிறது இருக்கும். பிறகு இந்த 36ஐயும் 360ஐயும் வகுக்கும்போது 360 36ஆல் வகுக்கிறதாக அர்த்தம். ஒரு 36, 10 36, 360. இப்போ தொகுதியில் மீதமாக இருக்கக்கூடிய எண்கள் இந்த 2 பெருக்கல் 10. இந்த மீதமாக இருக்கிற எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி அந்த வார்த்தையே கிடையாது. சுருக்குனது போக எஞ்சி இருக்கக்கூடிய எண்கள் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த 2 பெருக்கல் இந்த 10 இருக்குது, 2ஐயும் 10ஐயும் பெருக்கினீங்கன்னா 20. கீழே 1 வந்ததுனால விட்டுடலாம். நீங்கள் இதை எப்படி வேணாலும் இதை சுருக்க முயற்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய விரைவுத்திறன் கணக்கீட்டை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த 3 பூஜ்ஜியங்களில் தான் இதை அடித்து கொடுக்கணுமா சார், இந்த ஒரு பூஜ்ஜியத்தை இந்த ஒரு பூஜ்ஜியத்தில் அடிச்சுட்டு அப்புறம் 2 பூஜ்ஜியத்தை இங்கே அடிச்சுக்கிடலாம். அப்புறம் இந்த 36க்கு 36 இங்கே அடிச்சிங்கன்னா நேரடியாக எதுவே விடையாக வரும், 20 விடையாக வரும். அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு எண்களையும் என்ன பண்ணணும், அடித்து சுருக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பில் 20 டிகிரி வந்திருக்கு, அடுத்ததில் 60 டிகிரி,
100 டிகிரி, 70 டிகிரி, 80 டிகிரி, 30 டிகிரின்னு அது ஒவ்வொரு அமைப்பிற்கும் உண்டான அந்த பாகைகள் கிடச்சிருக்கு. இந்த பாகைகள் அனைத்தையும் கூட்டினீங்கன்னா 360 டிகிரி கட்டாயமாக வரும். ஏன்னா முழு வட்டத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு அளவிற்கும் ஏற்றார் போல் கோண மதிப்புகளாக உருவாக்குறோம். அப்போ முழு வட்டத்தினுடைய கோணம் 360 டிகிரிங்கும்போது பங்கிட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கோணங்களினுடைய கூடுதல் கட்டாயமாக எவ்வளோ இருக்கணும்? 360 இருக்கணும். அப்படி 360 வராமல் ஏதேனும் ஒரு இடத்துல தவறு இருக்குது அப்படின்னா இங்கே 360 வராது. அப்போ மீண்டும் சரி செய்து பார்த்துக்கிறணும். அந்த பிழையை சரி செய்தால் கூடுதல் பாகைகளினுடைய அமைப்பு 360ஆகவே வந்துடும். இப்போ நமக்கு என்ன உருவாகி இருக்குமோ அந்த உருவாக்கி இருக்கக்கூடிய கோணம் மதிப்புகளை இங்கே வட்டத்தினுடைய அமைப்புக்குள்ளே பொருத்தி வட்டக்கோண அமைப்புகள் உருவாக்கணும்னா அந்தந்த அமைப்புக்கு இங்கே கொடுத்திருந்த விபரத்திற்கு ஏற்ற அந்தந்த அமைப்புகள் அங்கே வட்ட விளக்கப்படமாக மாறிடும். இப்போ விதைநெல்ங்கிறதுக்கு இவங்க ஒரு பர்பிள் கலர் வச்சுருக்காங்க. அந்த விதைநெல்லுக்கு நம்ம எடுத்திருக்கிற அளவு 20 பாகைகள். அதனால் இந்த 20 பாகைகளில் அதை குறிக்கிறோம். அடுத்து உழவு. இங்கே என்ன கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிடுவோம். இது 60 டிகிரி. அப்போ அந்த 60 டிகிரிங்கிறது இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். இதுதான் உழவை குறிக்கிறது. அடுத்தது ஆள்கூலி அப்படிங்கிறது 100 டிகிரி. அது ஒரு பச்சை கலரில் குறிச்சிருக்காங்க. அதனால் அந்த 100 டிகிரிக்குரிய அமைப்பை அந்த 100 டிகிரி அமைச்சு அதில் ஆள்கூலியை குறிக்கிறோம். இது மாதிரி முழுவதுமாக அனைத்து மதிப்புகளையும் கொண்டு வந்துடணும். இது மிகச்சரியாக குறிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா அதற்கான நேரத்தையெல்லாம் நீங்கள் வீணடிக்க வேண்டாம். ஆனால் ஏறக்குறைய அது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 100 டிகிரிங்கிறது ஒரு விரிகோணம். அதனால் ஓரளவிற்கு விரிகோணமாக காட்டப்பட்டிருக்கிறது. 20 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரிலாம் குறுங்கோணங்கள் அந்த அளவில் காட்டப்படணும். அந்த மாதிரியாக நீங்கள் படத்தை விரைவாக வரைஞ்சி அதுக்கு வண்ணமிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. வண்ணமிடக்கூடிய நேரங்கள் கிடச்சா செய்துக்கலாம். ஆனால் இதற்கு பதிலாக அந்த இடத்துல எழுதிடுங்க. இப்போ இந்த இடத்துல 60 டிகிரிக்கு நம்ம என்ன உருவாக்கியிருக்கிறோம்? உழவுக்கு தான் 60 டிகிரி உருவாக்கிறோம். இப்போ 60 டிகிரியை என்னன்னு எழுதி காமிச்சிருங்க. உழவு அப்படின்னு காமிச்சிருங்க. இந்த அமைப்புங்கிறது நமக்கு வண்ணத்தின் மூலமாக புரிய வைக்க எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சி. நீங்கள் தேர்வுக்கு கணக்காக வரும்போது செய்யக்கூடிய சூழலில் இந்த இடத்துல 60 பாகைகளை எழுதுறீங்க, வரைகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த 60 பாகைகளுக்கு உரிய விபரம் என்ன? உழவுக்கு 60 பாகைகள் கொண்ட அமைப்பு எல்லாத்தையும் நிரப்பிடுங்க. இப்போ வட்ட விளக்கப்படம் தயார் பண்ணியாச்சு. அதில் 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க இல்லையா? அந்த கேள்விகளுக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறது, அதன் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அட்டவணையிலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த 10,000ங்கிறது தான் அதிக தொகை. அப்போ 10,000 என்பது எதற்கான செலவாக இருக்கிறது? ஆள் கூலிக்கான செலவாக இருக்கிறது. இப்போ நமக்கு சதவீதம் வேணும்னாலே அந்த குறிப்பிட்ட அளவு மேலே எழுதப்பட்டு மொத்த அளவு கீழே எழுதப்பட்டு பெருக்கல் 100. இதுதான் சதவீதத்தை கண்டுபிடிப்பதற்கான அந்த கணக்கீட்டு முறை. அப்போ ஆள் கூலியினுடைய அளவு 10,000. எனவே அதுதான் அதிகமான செலவு. அது சதவீதமாக மாற்றும் போது 10,000/36,000 எழுதிட்டு பெருக்கல் 100. இந்த பூஜ்ஜிய அமைப்புகளை எப்படி நீக்க முடியுமோ அப்படி நீக்கிடுங்க. இந்த 100ல் இருக்கிற 2 பூஜ்ஜியங்களால் நீக்கப்பட்டு இங்கே ஒரு பூஜ்ஜியம் நீக்கப்பட்டால் மேலே 1000 அப்படிங்கிற எண் இருக்குது, கீழே 36ங்கிற எண் இருக்குது. அந்த 1000-ஐ 36ஆல் வகுத்து கிடைத்திருக்கிற ஈவு 27.7. இதுதான் இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆள் கூலிக்கான சதவீதம் அப்படிங்கிறத எழுதிடுவோம். அதுக்கடுத்து 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை சதவீத பணமானது விதைநெல் வாங்க செலவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்கு. அதே அமைப்பு தான். விதைநெல்லினுடைய தொகை 2000. அந்த 2000-ஐ தொகுதியில் எழுதி மொத்த அந்த செலவு தொகையான 36,000-ஐ கீழே எழுதி பெருக்கல் 100. சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் அதனுடைய கணக்கீட்டு முறை. அதே மேலே செய்த அதே முறையில் இந்த கீழே இருக்கிற 36,000-ல் இருக்கிற 1000ற்கான 3 பூஜ்ஜியங்களை மேலே இருக்கிற 3 பூஜ்ஜியங்களை நீக்கிட்டோம்னா அப்போ நமக்கு 200/36ன்னு இருக்கும்.
அந்த 200/36 ரெண்டாலேயே வகுத்து சுருக்கிக்கிட்டே வரலாம். இந்த இடத்துல வந்தப்போ 50/9ன்னு வருது. அதனுடைய அடிப்படையில் அதை 9ஆல் வகுத்து சுருக்கும்போது 5.55 வந்திருக்கு. எனவே 5.55 அப்படிங்கிறது தான் இதனுடைய சதவீதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. வாழ்த்துகள். இந்த மாதிரி கணக்கு வரும்போது நான் நீண்ட நேரம் நடத்தியிருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒவ்வொன்றா விளக்குறதுக்காக எடுத்துக்கொண்ட நேரம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் கணக்கீட்டு செய்முறை என்பது ஒரே மாதிரியான கணக்கீட்டு செய்முறையாக இருக்கக்கூடிய கணக்கு. அதனால் நீங்கள் விரைவாக செய்ய இயலும். இந்த மாதிரி கணக்குகள் வந்தால் கட்டாயம் தேர்வில் செய்து முழு மதிப்பெண் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துகள்.